சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். முன்னாலாம் நம்ம உலகத்தை ஆழி சூழ் உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அதை பணம் சூழ் உலகம் அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இளைய தலைமுறை மக்கள்லாம் காசு பணம் துட்டு மணி அப்படின்னு எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. நடுத்தர வயது மக்கள் என்னோட குழந்தைங்களுக்கும் என்னோட பெரியவங்களுக்கும் நான் செய்யக்கூடிய கடமைகளை செஞ்சு முடிப்பனா அப்படின்னு மலைச்சு போயிருக்காங்க. சீனியர் சிட்டிசன்ஸை பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற பைசா கடைசி வரைக்கும் எனக்கு போதுமா அப்படிங்கிற ஒரு கவலையில இருக்காங்க. ஆனா இந்த காலகட்டத்தில் தான் வருமானமும் ஆகட்டும் சேமிப்பும் ஆகட்டும் நிறைய வகைகள்ல நமக்கு வந்துட்டு இருக்கு. கூடவே நம்மளோட கடைசி பைசாவை உருவுற அளவுக்கு நிறைய கவர்ச்சிகரமான தூண்டில்களும் இருக்கு. இதுக்கு மத்தியில வரவு செலவு சேமிப்பு முதலீடு இன்கம் டேக்ஸ் இன்சூரன்ஸ் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் வரைக்கும் ஓரளவாவது நாலேஜபிளா இருந்தாதான் நமக்கு வரக்கூடிய வருமானத்தை நல்லா சேனலைஸ் பண்ணி கடைசி வரைக்கும் ஒரு வளமான வாழ்வு வாழ முடியும். அதுக்கு நம்மளுக்கு உதவி பண்ணுறது தான் பர்சனல் ஃபைனான்ஸ். அதை பற்றி தான் நம்ம இப்போ ஒரு 4-5 இதில் பார்க்க போகிறோம். அப்படி என்னங்க பெருசாக ஆசைப்பட்டுறோம்? நம்ம எல்லாரும் தேவைப்படுறது சில விஷயங்கள் தான். ஒரு நல்ல கண்ணுக்கு அழகாக 2 துணி போடணும்னு ஆசைப்படுவோம். ருசியான சாப்பாடு, ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு இடங்கள்ல பேச சிரிக்க கொண்டாட ஒரு பொழுதுபோக்கு, சில சமயத்துக்கு ஒரு டூர் போக விருப்பம். இப்போ கூட சென்னையில் க்ரூயிஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதில் போக கண்டிப்பாக ஆசைப்படுவோம் எல்லாரும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு வீடு, கொஞ்சம் பெரிய ஐட்டம்ஸ், ஒரு வீடு, குழந்தைங்களுக்கு படிப்பு, திருமணம், நம்மளோட ரிட்டையர்மெண்ட்டு, அந்த மாதிரி விஷயங்களுக்காக ஆசைப்படுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணணுன்ற ஆசை இல்லாத மனுஷனே கிடையாதுங்க. நம்ம மனசுல அந்த ஆசை இருந்துட்டே இருக்கு. நம்மளை விட கீழே இருக்கிறவங்களுக்கு உதவி பண்றதுக்கு நம்ம எல்லாருமே விரும்புறோம். கடைசியா பாத்தீங்கன்னா யார் தயவையும் எதிர்பார்க்காம கடைசி வரைக்கும் அது பிள்ளைங்களா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அவங்க தயவை எதிர்பார்க்காம ஒரு தாம் விரும்புகிற விஷயங்களை செய்யற ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். இப்படி உடம்பு மனசு ஆத்மா எல்லாத்தையும் திருப்தி பண்ற வல்லமை பணத்துக்கு மாத்திரம்தான் இருக்கு. அந்த பணம் ஏன் என்கிட்ட வர்றதில்லை, அது வந்தாலும் ஏன் தங்குறது இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய பேர் யோசிக்கிறோம். அதுக்கு நம்மகிட்ட ஒரு முக்கியமான காரணமும் இருக்கு. அது நம்மளோட ஓன் நெகட்டிவ் தாட்ஸ். அது நம்மளா உருவாக்கிக்கிட்டது இல்லை, நம்ம நிறைய கேள்விப்பட்டு நம்ம மனசுல தங்கி இருக்கிற விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க, பணம் நல்ல வழியில வராது, பணம் நீங்க பேச பேச பேராசை உருவாகும், பணம் ஜனங்களை பிரிச்சிரும், அதுக்கப்புறம் பணம் வரணும்னு இருந்தா தானா வரும், நீ ஏன் போய் தேடுற, இந்த மாதிரி நிறைய டைலாக்ஸ் நம்ம கேள்விப்பட்டு நம்ம மனசுல அது தங்கிடுச்சு. இது ஏதாவது ஆராய்ச்சி பண்ணி ஏதாவது முடிவு சொல்லியிருக்காங்களா? கண்டிப்பா இல்லை. ஆனா அவங்க அந்த ஒரு சிச்சுவேஷன் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. நம்ம இன்னைக்கு வரைக்கும் அதையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா நம்மளோட சோம்பேறித்தனத்துக்கும் அது கொஞ்சம் வசதியா இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் ஐடியாஸை முதல்ல விரட்டி அடிச்சு நம்மளோட வருமானத்தை பெருக்க வழியை பார்க்கணும். ஏன் வருமானம் பத்தி பேசுறோம் அப்படின்னா பர்சனல் ஃபைனான்ஸோட பேசிக் தூண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வருமானம் தான். வரவு இல்லாமல் செலவு இல்லை, சேமிப்பு இல்லை, முதலீடு இல்லை, வாழ்க்கையே இல்லை. ஸோ இந்த வருமானம் நம்மளுக்கு 2 விஷயங்கள்ல வருது. பொதுவாக தொழில், அதாவது சர்வீசஸ்ன்னு சொல்லுவாங்க, அது மூலமாகவும் வருது, இல்லைன்னா பிஸ்னஸ் மூலமாக வரலாம். சர்வீசஸ் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இந்தியன் பாப்புலேஷன்ல ஒன்லி 17% ஆஃப் த பீப்புளுக்கு நல்ல ஒரு கேரண்டீடு லைஃப் இருக்கு. நல்ல நிரந்தரமான பணி, நல்ல சம்பளம், அப்பப்போ ஒரு ஊதிய உயர்வு, அப்புறம் ஒரு ப்ரமோஷன், அரியர்ஸ், போனஸ், பென்ஷன் வரைக்கும் கூட அவங்க லைஃப் கொஞ்சம் அஷ்யூர்டா இருக்குன்னா ஒன்லி ஃபார் 17% ஆஃப் பீப்புள். அவங்க ரொம்ப அதிகமாக வேற விஷயங்களை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. கரியர் ப்ரொக்ரெஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணாங்கனாலே ஒரு நல்ல நிலைமையை அடைய முடியும். மீதி இருக்கிற 83% ஆஃப் த பீப்புளுக்கு நிரந்தரமான வேலை கிடையாது, நல்ல சம்பளம் கிடையாது. அதுவும் இந்த கோவிட் வந்தப்போ நிறைய பேருக்கு சம்பள குறைப்பு, ஆள் குறைப்பெல்லாம் வந்தப்போ ரொம்பவே அவதிப்பட்டுட்டாங்க. அதனால மக்கள் தேர்ந்தெடுத்த விஷயம் கிக் எக்கானமி, அதாவது ஒருத்தரே பல விதமான வேலைகளை பார்க்கறது. இன்னைக்கு ஓலா ஓட்டுவாரு, நாளைக்கு ஸ்விக்கியில் ஒர்க் பண்ணுவாரு, ஒருத்தர் கல்யாணம் வீட்டு தரகராகவும் இருப்பாரு, இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாகவும் இருப்பார். இன்னும் சில பேர் ஆன்லைனில் ரொம்ப நல்லா பண்ணக்கூடியவங்க, ஆன்லைன் டியூஷன் எடுப்பாங்க, பிளாகிங் பண்ணுவாங்க, யூடியூப் பண்ணுவாங்க, ஆன்லைன்லேயே சின்ன சின்ன கடைகளுக்கு அக்கௌண்டன்சி மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பார்ட் டைம் ஜாப்ஸ் எடுத்து பண்ணுறாங்க மக்கள். இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கூட இதுலேருந்து ஆர்வமாக இறங்குறத பார்க்குறோம். ஆனால் சர்வீஸ் செக்டரில் நீங்கள் எவ்வளோதான் உழைச்சாலும் பிஸ்னஸில் வரக்கூடிய அளவு பணம் கண்டிப்பாக வராது.
உதாரணத்துக்கு நம்ம மிஸ்டர் வேலுமணி எடுத்துக்கலாம். நம்ம ஊருக்காரர் தான். அவரோட அப்பா வந்து லேண்ட்லெஸ் லேபரர், அம்மா வந்து பால் வியாபாரம் செஞ்சு குடும்பத்தை காப்பாத்திட்டு இருந்தாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி 2 லட்சம் ரூபாய் முதல் போட்டு தைரோகேர் கம்பெனியை மிஸ்டர் வேலுமணி ஆரம்பிச்சாரு. ஜஸ்ட் போன வருஷம் அதை 4500 கோடிக்கு வித்திருக்காரு. இது ஏறக்குறைய இந்த அண்ணாமலை படம் மாதிரி இல்லை. ஆனா ஒரே பாடல் ஓஹோன்னு வாழ்க்கை அப்படி அவரால் பண்ண முடியாது, யாராலையும் அப்படி பண்ண முடியாது. அதுக்கு அந்த ஆண்டர்பிரினர்ஸ் கொடுக்குற விலை ரொம்ப பெருசு. உண்ணாத பகல்களும் உறங்காத இரவுகளும் தான் அவங்களுக்கு மிச்சம். அவங்களுக்கு வந்து கனவு வந்து அவங்க கனவு வந்து ரொம்ப ஸ்பெஷலான கனவு, அது அவங்கள தூங்கவே விடாது, அப்பேற்பட்ட கனவு. அந்த மாதிரி நம்ம உழைச்சாலும் எங்க உழைக்கணும், எந்த இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு. நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ராபர்ட் கியோசக்கி வந்து ஒரு புக்கு ரொம்ப ஃபேமஸாக எழுதியிருக்காரு, ரிச் டேட் புவர் டேட்னு எழுதியிருக்காரு. அவர் சொல்றாரு, ரியல் எஸ்டேட்ல நிறைய பணம் இருக்கு, ஆனா எல்லாராலையும் அதை பார்க்க முடியாது. நீங்க சும்மா இப்படி வாங்கி அப்படி கொடுத்தாலாம் உங்களுக்கு நல்ல மதிப்பு கிடைக்காது. ஒரு வீடு வாங்கினோன்னா அதுக்கு ஜன்னலோ கதவோ வென்டிலேட்டரோ கொஞ்சம் மாற்றி அதோட டிசைனை கொஞ்சம் மாற்றினீங்கனாலே அதோட மதிப்பு மிகப்பெரிய அளவில் ஏறும். இல்லை இன்னும் சில வீடுகளில் ஜஸ்ட் கிளீன் பண்ணி பெயிண்ட் பண்ணிங்கனாலே அது வந்து இன்னும் நல்ல விலைக்கு போகும். இன்னும் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை விட பக்கத்தில் இருக்கிற லேண்டுக்கு விலை நல்லா போகும். இந்த மாதிரி நம்ம ஒன்னொன்னையும் ஒரே மாதிரி பண்ணிட்டு இருக்காம டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி உழைச்சோம்னா கண்டிப்பாக அதோட பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு இளைய தலைமுறையர் நிறைய பேர் இதை உணர்ந்திருக்காங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு வேலை பண்ணிட்டு அடுத்தாப்புல அதை விட்டுட்டு சேர்த்த பணத்தை வச்சு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே வந்து வருமானத்தை பொறுத்து நம்ம பேசிட்டு இருக்கோம். ஏன்னா பர்சனல் ஃபைனான்ஸுக்கு பேசிக் தூணா இருக்கிறது வருமானம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே மூடி கடந்து போயிட முடியாது. ஸோ இந்த வீடியோவை பார்த்தவங்க தயவு செஞ்சு உங்க வருமானம் எதுலேருந்து வருது, பிஸ்னஸ்லேருந்து வருதா, சர்வீசஸ்லேருந்து வருதா, இதை ஒரு 10% உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? அப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கொஞ்ச நேரம் திங்க் பண்ணி பாருங்கள்.